hello, this is TAF CA 360 from TAF IS Academy. நாம இன்னைக்கு நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் 17 to 19 உடைய மே மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஓகே, ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, how much financial assistance is provided for the 4th child under ஆந்திர பிரதேஷ் நியூ பாப்புலேஷன் இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆந்திர பிரதேஷில் நிறையா ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. திவ்யாங் சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ பார்த்திங்கன்னா 40% டிசபிலிட்டியாக இருக்கக்கூடியவங்களுக்கு பஸ்ஸில் பார்த்திங்கன்னா அந்த கன்செஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய, எப்படின்னா அவங்களுக்கு ஃப்ரீ பஸ்ஸு அண்ட் ஆல்சோ பக்கத்தில் அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணிவிட்டு யாராச்சும் வந்தாங்களுக்கு அவங்களுக்கு டிக்கெட் 50% கன்செஷன் கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க. அதோட சேர்த்து தான் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நியூ ஒரு எப்படின்னா அவங்க பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். பாப்புலேஷன் ஆந்திர பிரதேஷில் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 2வது குழந்தை நீங்கள் பெற்றெடுத்தீங்கன்னா உங்களுக்கு 25,000, 3வது குழந்தைனா 30,000, 4த்துனா 40,000 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் செகண்டோ தேர்டோ அப்படின்னு 3rd குழந்தை நீங்கள் பெற்றீங்கன்னா 25 அந்த மாதிரி இனிஷியலாக சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் குழந்தைக்கு பர்த் கொடுத்தீங்க அப்படின்னா 25,000, 3ர்டுக்கு பார்த்தீங்கன்னா 30,000, 4த்துக்கு 40,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஒரு ஸ்கீமாகவே அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா அங்கே பாப்புலேஷனை பேலன்ஸ் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் சிட்டிசன்ஸ் வயசு அதிகமாக இருக்கவங்க தான் இருக்காங்க. இப்போ அவங்களாம் இறந்துட்டாங்கன்னா அப்போ அந்த இதுவும் கம்மி ஆகிடும். இப்போ நாளைக்கு இப்போ சென்சஸ் படி கான்ஸ்டியூன்சிலாம் இன்னும் பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது எல்லாமே கொஞ்சம் செட்பேக் ஆகும். ஸோ அதனால் இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் இந்த ஒரு அலோகேஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்க்குறது என்னென்னா 25,000 ஃபார் செகண்ட் சைல்டு, தேர்ட் சைல்டுக்கு 30,000 அண்ட் 4th சைல்டுக்கு 40,000 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். Drugs worth approximately how much were seized during the anti-drug operation? ஸோ இப்போ ஆன்டி-ட்ரக் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நடக்குது. இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்டுக்கு அப்புறம் அந்த ஏஷியன் சைடில் இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரீஸ்க்கு பார்த்திங்கன்னா நிறையா ட்ரக் இந்த ஸ்மக்லிங்லாம் நடக்குது. ஸோ அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆப்ரேஷன் ரேஜ் ஃபில் அப்படின்னு சொல்லிட்டு நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ பார்த்திங்கன்னா ஸ்டெப் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தாங்க, ரேஜ் பில். ஓகேவா? ஸோ அது பார்த்திங்கன்னா இப்போ எவ்வளோ சீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ₹182 crore worth உள்ள அந்த ட்ரக்ஸை ஸ்மகிள் பண்ணுறதுலேருந்து தடுத்துருக்காங்க. அண்ட் எவ்வளோ பார்த்திங்கன்னா 227.7 kg கிராம்ஸ் worth வெயிட் இருக்குது. அண்டு அது ருப்பீஸில் பார்த்தீங்கன்னா 182 crores worth உள்ள அதை ஸ்மகிள் பண்ண இருந்திருக்காங்க. அது தடுத்து நிறுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அண்டர் தி ஆப்ரேஷன் ரேஜ் பில் அகெயின்ஸ்ட் ட்ரக் ஸ்மக்லிங் பை நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். How many agreements were signed during Prime Minister Narendra Modi's visit to the Netherlands அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 17 agreements சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய வில்லியம் அலெக்சாண்டர் அண்டு குயின் மேக்சிமா அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க 2 பேரையும் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? அண்ட் ஆல்சோ அவங்க எதை பற்றின அக்ரிமெண்ட்ஸ்லாம் பேசினாங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 17 அக்ரிமெண்ட்ஸ். அதில் லிட்ரலி என்ன பேசியிருக்காங்கன்னா கிரிட்டிக்கல் மினரல்ஸு, அப்புறம் செமிகண்டக்டர்ஸ், ஹெல்த் கேரு, வாட்டர் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே பைலேட்ரலாக நம்ம பண்ணுறதுக்கு 2 பேருமே செயல்படும், கோஆப்ரேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடாகவும் பேசியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா அதில் என்னென்ன சஸ்டைனபிள் கோல்ஸ் அந்த பற்றி டிஸ்கஷன்ஸ் எல்லாமே போயிருக்கு. அண்ட் ஆல்சோ நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய அந்த 32 kilometers லாங் ஃப்ளட் ப்ரொடக்ஷன் டேம் ஒன்று இருக்குது, சரியா? ஸோ அந்த டேமை நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் பார்வையிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ அங்கே ஏஷியன் சோலா எரா காப்பர் பிளேட்ஸை இந்த 11ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அப்போ இருந்த இந்த செப்பேடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் கிடைச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹேண்டட் ஓவர் பை தி லெய்டன் யூனிவர்சிட்டியிலேருந்து அவங்கள்ட்ட ஹேண்டட் ஓவர் நம்மளோட பிரைம் மினிஸ்டர்கிட்ட இந்தியா சார்பில் ஒப்படைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த ஒப்படைச்ச எல்லாத்தையும் நம்மளுடைய தஞ்சாவூரில் இருக்க சரஸ்வதி மஹாலில் வைக்கணும்,
பாதுகாப்பாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடாகவும் வந்துட்டு டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் நடந்துச்சு. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் நெதர்லாண்டுக்கு வந்து போயிருக்காரு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய வில்லியம் அலெக்சாண்டர் அண்ட் குயின் மேக்ஸிமாவை மீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். The approved strength of Supreme Court judges was increased to. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எவ்வளோ இருந்தாங்கன்னா வந்து 34. ஸோ அதை இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 38 மாற்றணும் அப்படிங்கிறதான் வந்துட்டு இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இதில் என்ன ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரூவல் டு increases Supreme Court judges approval was granted to increase the number of the Supreme Court judges from 33 to 38 by president. ஓகேவா? ஸோ எப்போதுமே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 37 + 1 அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதுதான் டோட்டலாக வந்து 38. ஸோ 38 வந்து 37 + 1 அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய வந்து லா கேசஸ் பெண்டிங் இருக்குது, எல்லாத்தையுமே கிளியரன்ஸ் பண்ணோம். அப்போ வந்து ஜட்ஜஸ் வந்து அதிகமாக தேவைப்படுறாதுங்கிறதுக்காக தான் இதை கொண்டு வராங்க. ஸோ அதுக்கு வந்து இப்போ நம்மளுடைய பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து அடுத்தடுத்த கட்டமாக வந்துட்டு எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இன்க்ரீஸ் இன் தி நம்பர் அப்படிங்கிறது இப்போ வந்து அப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேவா? இதை பற்றின நெக்ஸ்ட் நியூஸ் டீட்டெயிலாக வரப்போ பார்க்கலாம். ஓகே, சரி. நெக்ஸ்ட், ஹூ ஓன் தி மென் சிங்கிள் டைட்டில் இன் தி இட்டாலியன் ஓப்பன் டென்னிஸ் டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜானிக் சின்னர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஜானிக் சின்னர் வந்து இட்டாலியை சேர்ந்தவர். ஸோ அவர் தான் மென்ஸ் சிங்கிள்ஸில் அந்த டைட்டிலை வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ரேண்டமாக 4 times வின் பண்ணியிருக்காரு. அண்டு 6 கண்டினியூஸாக கான்சிக்யூட்டிவாக வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ டோட்டலாக 10 மாஸ்டர் டைட்டில்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் டு நோவாக் ஜோகோவிக் இவர் தான் வின் பண்ணியிருக்காரு அஸ் அ மென் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ இட்டாலியன் ஓப்பன் டென்னிஸ் டோர்னமெண்ட்டில் உமன் சிங்கிள்ஸ் வந்து எலினா ஸ்விட்டோலினா யுக்ரைனை சேர்ந்தவங்க வின் பண்ணியிருக்காங்க ஃபார் தி 3rd time. அண்ட் ஆல்சோ இவங்க வந்து 2017-18 இந்த டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். Which country awarded the Royal Order of the Polar Star to Prime Minister Narendra Modi? ஸோ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு நிறையவே வந்து அவார்ட்ஸ் வேறு ரேராக ஒரு கண்ட்ரீஸ்லேருந்து இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு அவார்டெல்லாம் மற்ற பிரைம் மினிஸ்டர்ஸ்க்கெலாம் கொடுத்ததே இல்லைங்கிற கண்டிஷன்ஸில் கூட வந்து நிறைய அவார்ட்ஸ் வந்துட்டு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இப்போ ஸ்வீடன் அண்ட் நார்வே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டருக்கு அவார்டு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ ஸ்வீடன் நார்வேலாம் பார்த்திங்கன்னா நிறைய இண்டெக்ஸ் நம்ம பார்க்குறப்ப அதுலலாம் லீடிங்கில் பொசிஷனில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ். ஸோ அவங்கெல்லாம் வந்து அவ்வளோ எப்படி நல்லாவே வந்து க்ரோத்ரூவாக போயிட்டுருக்கப்ப ஸோ நம்ம அப்போ வந்து ஆஸ் அ இந்தியாவை ஒரு ரெகனைஸ் பண்ணி நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ரெகனைஸ் பண்ணி அவார்டு கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது அதை கண்டிப்பாக நம்ம நோட் பண்ணோம். ஸோ இப்போ ஸ்வீடனில் கொடுத்த அவார்டோட பேர் தான் ராயல் ஆர்டர் ஆஃப் தி போலார் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ ஹி ரிசீவ்டு நார்வேஸ் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடியது கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ராயல் நார்வேஜியன் ஆர்டர் ஆஃப் மெரிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அவார்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஸ்வீடனில் கொடுத்தது 31st அவார்டு ஆஃப் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 32nd இன்டர்நேஷ்னல் அவார்டு தான் இந்த நார்வேஜியன் ஆர்டர் ஆஃப் மெரிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவார்டு. ஓகேவா? ஸோ 2 அவார்டு வாங்கியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட். ஹூ பிகேம் த நியூ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கேரளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சதீஷன் தான் வந்து கேரளாவுடைய நியூ சீஃப் மினிஸ்டராக வந்திருக்காங்க. ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி தான் வின் பண்ணாங்க. ஸோ அதில் சதீஷன் வந்துட்டு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கேரளா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வித் 20 members ஆஃப் கேபினெட்டோட ஓத் வந்து எடுத்திருக்காரு. அண்டு நம்மளுடைய கவர்னர் தமிழ்நாடோட கவர்னர் வந்து ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தான் கேரளாவுக்கும் வந்துட்டு கவர்னர். ஸோ கேரளாவிலேருந்து தான் அடிஷ்னலாக நம்ம தமிழ்நாடுக்கும் வந்துட்டு கவர்னராக அவர் வந்தார் இன்சார்ஜில். ஸோ அவர் தான் வந்துட்டு இந்த ஓத் ஆஃப் ஆஃபீஸ் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அவங்க வந்து ஆட்சிக்கு வந்தோன்னா June 15 வந்து ஃப்ரீ பஸ் ட்ராவல் ஃபார் தி உமன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் நியூ டிபார்ட்மெண்ட் ஃபார் தி சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேர் அப்படிங்கிறத புதுசாக ஒரு டிபார்ட்மெண்ட் க்ரியேட் பண்ணி கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து கேரளா கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துடலாம். வாட் வாஸ் தி தீம் ஆஃப் தி வேர்ல்டு டெலிகம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் சொசைட்டி டே 2026 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் இப்போ வேர்ல்டு ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் சொசைட்டி தான் இப்போ எல்லாமே. சரியா? டெலிகம்யூனிகேஷன் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஸோ இன்ஃபர்மேஷன் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஸோ எல்லாமே வந்து ஒரு சோஷியல் மீடியா இது எல்லாத்துலேயும் தான் வந்து
நம்ம கடந்து போகிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு வந்து டெலிகம்யூனிகேஷன் எங்கே இருந்தாலும் எல்லா இடத்துலையும் வந்து தொலைத்தொடர்பு அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லா விதமான ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு டிரான்சிஷன்ஸ் வந்து தான் வந்துட்டு நம்ம வந்து எல்லாத்துலேயுமே இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு போயிட்டுருக்கோம். ஸோ அப்படி இருக்கப்ப அதுக்கான தீம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா May 17 தான் வேர்ல்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் சொசைட்டி டே. ஸோ அதுக்கான தீம் வந்து டிஜிட்டல் லைஃப் லைன்ஸ் ஸ்ட்ரெங்தனிங் ரிசைலன்ஸ் இன் ஏ கனெக்டட் வேர்ல்ட். ஸோ இப்போ வந்து டிஜிட்டலாக எல்லாமே வந்து வெல்ஃபேராக போயிட்டுருக்கு. அந்த கனெக்டிங் வந்து அதிகமாக எங்கே பார்த்தாலும் இருக்குன்னா அது காரணம் வந்துட்டு இந்த அளவுக்கு டெலிகம்யூனிகேஷன் அண்ட் ஆல்சோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலாம் பில்ட் ஆகி போயிட்டுருக்கனால தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், வாட் வாஸ் தி தீம் ஆஃப் தி வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டே? ஸோ ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மிகவும் வந்து ரொம்ப ஹைப்பராக கோவம் வர்றது அப்படிங்கிறது தான் ஹைப்பர் டென்ஷன். சரியா? ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறது, கோவம் வருது. ஸோ அப்போ வந்து அந்த ஃபுட்டை நம்ம வந்து கரெக்டாக இது பண்ணணும். இப்போ வந்து நிறையா ப்ரெஷர் இருந்துச்சுன்னா உப்புலாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது, மட்டன்லாம் அதிகமாக அந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அது ரிலேட்டடான ஃபுட் இன்டேக்கிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதை வந்து கரெக்டாக நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அவேர்னஸாக தான் இந்த டே வந்து ஹைப்பர் டென்ஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு ஹைப்பர் டென்ஷன் டே May 17 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கண்ட்ரோலிங் ஹைப்பர் டென்ஷன் டுகெதர் அப்படிங்கிறதான் தீம். ஓகே, நெக்ஸ்ட், வேர்ல்டு எய்ட்ஸ் வேக்சின் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா May 18 சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த வேக்சின் டே அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ எய்ட்ஸுக்கான ஒரு டே வந்து December 2 நம்ம வந்து அந்த அவேர்னஸ் டே நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எய்ட்ஸுக்கான ஒரு வேக்சின் டேங்கும் போது வேக்சின் வந்துடுச்சானா இல்லை, டெவலப் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க, இன்னும் வந்து அது வரலை. ஓகேவா? ஸோ அப்படி இருந்தாலும் அதுக்கான ஒரு டே இருந்தால் தான் அதுக்கான முக்கியத்துவம் கொடுத்து கண்டிப்பாக கொண்டு வருவாங்கங்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் டேயை தான் பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு, the theme of International Day for Women in Maritime 2026 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் பாலிசி டு ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இன்டர்நேஷ்னல் டே ஃபார் உமன் இன் மேரிடைம் அப்படின்னா வந்துட்டு மேரிடைமில் இப்போ மெரைன் இன்ஜினியரிங்கில் நிறையா உமன் வந்து படிக்கணும்னு நினைப்பாங்க. பட் வந்து நிறையா பேரால் சேர்ந்து அதில் ஷைன் பண்ண முடியாது. இப்போ ஒரு கடலில் ஒரு கண்ட்ரி தாண்டி கண்ட்ரி வந்து கப்பலில் போயிட்டு ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ட்ரீம் இருக்கலாம். பட் உமன்ஸ்க்கு அது வந்து நாட் அட் ஆல் பாசிபிளாக தான் இப்போ வரைக்கும் சின்ஸ் போயிட்டுருக்கு. பட் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் சில பேர் சில ஒர்க்ஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அலோகேட் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்போ அந்த மேரிடைமில் இப்போ நேவி சார்ந்து பார்த்திங்கன்னா நிறைய உமன்ஸ் ஒர்க் வந்துட்டுருக்கு. ஸோ அந்தமாரி வந்து இன்னமும் இதிலெல்லாம் வந்து இன்னும் ஷைன் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் டே தான் பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு, அண்ட் அதில் இருக்கவங்கள ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கிறதுக்காகவும் அந்த டே நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட், வேர்ல்டு ஃபேர் பிளே டே இஸ் அப்சர்வ்ட். என்ன ஒரு கேமாக இருந்தாலும் சரி, ஃபேர் பிளே இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எதுவாக இருந்தாலும் நம்ம தோற்றாலும் பரவாயில்ல, பட் வந்து கரெக்டாக வந்து விளையாண்டு தோற்றோம்னா அது வந்து பிரச்சனை இல்லை. ஸோ அதுதான் வந்து ஃபேர் பிளே டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ எந்த ஒரு கேமாக இருந்தாலும் நேர்மையாக கரெக்டாக விளையாண்டுருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து ஃபேர் பிளே டே அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ May 19. நெக்ஸ்ட்டு, IBD ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பவல். ஓகேவா? பவல் டிசீஸ், இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ May 19 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த பவல் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா வந்து ஃபுட்டு பவல் அதில் இருக்கக்கூடிய இந்த வயிற்றில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வந்து எந்த விதமான டிஸார்டர்ஸ் ஏதோ வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு புண்ணோ இல்லை அந்த மாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸும் வந்துட்டு தவறாக நடக்காத மாதிரி வந்து அதை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸாக அதுக்கு வந்து கரெக்டாக ஃபுட் எடுத்து கரெக்டாக இது பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த டேக்கான ஒரு மோட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, சரி, நெக்ஸ்ட். ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.